பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் இரண்டாம் முறை திரும்பி வராங்க. முதல் முறை வந்த பொழுது எல்லாருடைய சாக்கிலும் அவரவருடைய பணம் என்ன செய்துச்சு, கிடந்துச்சு. வரும்போது திருப்பி கொண்டு வராங்க. வந்த பிறகு ஒரு விசாரணைக்காரனிடத்துல சொல்றாங்க, ஐயா போன வாட்டி நாங்க வந்தப்ப எங்க எல்லாரும் கொடுத்த பைசாவும் பணமும் எங்க சாக்கில் என்ன செய்துச்சு, கடந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, அது எப்படி வந்துன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒன்றும் அறியோம், அதனால எப்படியோ வந்துருச்சு, அதையும் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயந்தாக்குன்னு சொல்லுகிறது. உடனே அந்த எகிப்தியன் ஒரு வார்த்தை சொல்லுவான், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்க சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளை. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு. நீங்க கொண்டு வந்த பணத்தை இவங்களே போட்டிருக்காங்க. அவன் திருப்பி வரும் பொழுது அந்த எகிப்தியன் சொல்றான், எப்படி உங்கள் தேவனும், சொல்லுங்க அந்த வார்த்தைய, உங்கள் தகப்பனுடைய தேவனுமாகிய கர்த்தர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாய் கட்டளையிட்டார். அடுத்து சொல்றார், எங்களுக்கு சேர வேண்டிய பணம் என்ன செய்துட்டு எங்களுக்கு சேர்ந்தது, அது உன் தெய்வம் உனக்கு தந்த புதையலடா. அப்பதான் நேற்றைக்கு ராத்திரி சொன்னேன், அப்ப என் தெய்வம் தோத்தர் எனக்கு சில நேரத்தில் எதை தருகிறவர். அல்லேலூயா. பிள்ளையினுடைய படிப்பு, பிள்ளையினுடைய ஃபீஸ், வீட்டினுடைய காரியங்களில் மக்களே அது உனக்கு ஒரு புதையலாக இருக்கும். நீ போ, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்திருப்பா. அவனுடைய காதுகள் கேட்க நீ நினைச்ச அது உனக்கு கண்ணியா முடியும், ஆண்டவர் சொல்ற இல்ல, அது புதையலாய் முடியும். நீ பயந்து வந்திருக்க, அது உனக்கு புதையலாய் முடியும். தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். அது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு புதையலாக கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்யறார் மக்களே. உன் ஆராதனை வீண் போகல, உன் ஜெபம் வீண் போகல. நான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எத்தனை பெரிய ஆலயங்கள் தாண்டி என் பிள்ளைகள் இந்த காட்டுக்குள்ள வராங்க தெரியுமா? எத்தனை சர்ச்சஸ், எத்தனை பெரிய பெரிய ஊழியர்கள், எவ்வளவு வசதியான சபைகள், எத்தனை ஏசி சர்ச்சஸ் தாண்டி என் பிள்ளைகள் இந்த சூடு வாங்குறதுக்கு இந்த கூடாரத்துக்குள்ள வர்றாங்க தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் யாத்திரை செய்து, எத்தனை கிலோமீட்டர் நடந்து, எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓடி என் பிள்ளைகளை நீர் வெறுமையை அனுப்பப்படாத ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலை அழுதது அதுதான். எத்தனை நீ வருகிற வழியில இதை விட பெரிய ஆலயம் இல்லை, இதை விட தோத்திர வசதியான சர்ச்சஸ் இல்லை. இந்த சூடு, இந்த வசதி இல்லாத இந்த ஆலயத்துல தோத்திரம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆராதிக்கிற மாதிரி ஆராதிச்சுட்டு போற ஆண்டவர் மறப்பாதுன்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. உன் தேவன் உனக்கு அது புதையலாக தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சேர வேண்டியது உனக்கு சேரும். சில குடும்பங்களை பார்த்து சில சொல்றாங்க, இங்க இருந்து அங்க என்னத்துக்கு போகணும்? சில சத்தம் கேட்கறல்ல, நீ கேட்கறியா இல்லையா? இவ்வளவு தூரம் என்னத்துக்கு போகணும்? இங்க சர்ச் இல்லையா? இங்க ஆராதனை இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு தானே இங்க வர. ஆண்டவர் சொன்னார், எங்களுக்கு சேர வேண்டியது சேர்ந்தது. இது உனக்கு தெய்வம் தந்த புதையல்.